கோவில்பட்டி அருகே உரிய ஆவணம் இல்லாமல் ரூபாய் 3,32,000 பிஸ்கட் மற்றும் மசாலா வியாபாரிகளிடம் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். வரும் 19ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இன்னாமணியாச்சி பகுதியில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரும் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலருமான ஜவஹர் மற்றும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுடலைமணி தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற கோவில்பட்டி கிருஷ்ணா நகரை சேர்ந்த பிஸ்கட் வியாபாரி வீரபாண்டியன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் ரூபாய் 1,99,000 ரொக்கப்பணம் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அவரிடம் அதற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லை என்பதால் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கோவில்பட்டி வட்ட வழங்கல் அலுவலர் பாண்டியராஜனிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று கோவில்பட்டி அருகே கயத்தார் கடம்பூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக டாடா வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அந்த வாகனத்தில் கடம்பூரை சேர்ந்த மசாலா பொருட்கள் வியாபாரி முத்துக்குமார் என்பவரிடம் எவ்வித உரிய ஆவணமும் இல்லாமல் 1,33,200 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து கோவில்பட்டி வட்ட வழங்கல் அலுவலரிடம் பாண்டியராஜிடம் ஒப்படைத்தனர்.